இந்த டாட்டூஸ் போட்டிருக்கவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டாட்டூவாச்சு போட்டுக்கணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும். ஆனா இந்த டாட்டூன்ற விஷயத்துக்கு பின்னாடி இருக்க மீனிங் ஆரிஜின் எப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. உலகத்தோட மிக பழமையான டாட்டூ 5300 வருஷம் பழமையானது. இது ஒரு ஐசேஜ் மேனோட உடம்புல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதான் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்லாம் டாட்டூ போட கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்திலலாம் நம்மளோட தோலை கிழிச்சு அதுல சாம்பலை வச்சு ரப் பண்ணி தான் டாட்டூ போட்டாங்க. டாட்டூன்ற விஷயம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பைரட்ஸ் கிரிமினல்ஸ்னால யூஸ் பண்ற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இப்போதான் இதை எல்லாருமே போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலில் இருக்க கிரிமினல்ஸ்க்கு இந்த டாட்டூன்ற விஷயம் வெறும் டிராயிங்ஸ் மட்டும் இல்லைங்க, சில டாட்டூஸ்க்கு பின்னாடி சில குறியீடை வச்சு தான் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கையில் முள்ளே இல்லாத ஒரு கடிகாரத்தை டாட்டூவாக போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே அவங்க கழுத்தில் கத்தி டாட்டூ இருந்தா ஜெயிலுக்குள்ளேயே யாரையோ போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். முட்டியில் ஸ்டார் டாட்டூ இருந்தா யாருக்கிட்டையுமே நீல் பண்ணி போக மாட்டேன்னு அர்த்தம். அதுவே அந்த ஸ்டார் தோல் பட்டையில் இருந்தா மிகப்பெரிய கிரிமினல்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய டாட்டூஸ் கிரிமினல்ஸோட லிங்க் ஆகியிருக்கும். இன்னுமே ஜப்பானில் இருக்க அந்த யக்குசா கேங் ஆளுங்கள்லாம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் ட்ரெடிஷ்னலாக கையில் தான் டாட்டூ போட்டுப்பாங்களாம். இவங்க கேங்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், தேடி பாருங்க. அண்ட் லாஸ்ட்டாக சேவ் மை இங்க் ஃபார் எவர்ன்ற இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா இவங்க உங்களோட இறப்புக்கு பிறகு உங்கள் டாட்டூவை ஸ்கின்னோட எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி உங்கள் ஞாபகமாக வீட்டில் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க.